ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரமான அந்த அரசியல் சரியில்லை. அந்த அரசு சரியில்லாதனால தான் அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு குழந்தைய வந்து ஒரு 57 வயசு நடந்து நல்லா நாங்கள் பார்க்குறோமே, நல்லா நடந்து ஓடுது, புட்டச்சில் பார்க்குற நடந்து ஓடுற குழந்தைய இட்டுன்னு போய் இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பிடிச்சி வந்து தண்டனை சும்மா பிடிச்சி 8 வருஷம் 10 வருஷம் தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. பிடிச்ச உடனே வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். பிடிச்ச உடனே கொடுத்தா தான் இது வந்து போலீஸை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. 3 வயசு குழந்தையெல்லாம் கூட பாலியல் பண்ணியிருக்காங்க, 2 வயசு குழந்தையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது பிடிக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, ஒரு அரசியல் பிறந்த நாள் வந்தால் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பிடிச்ச உடனே தண்டனை கொடுக்கணும். தண்டனைனா உடனே ஷூட்டிங். திரும்ப வந்து நான் 1 வருஷம் இருக்கிறானுங்க, 2 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கட்டும், வெளியே வந்துடுறானுங்க. இல்லை அவனுங்க நல்லா உள்ளவும் நல்லா கொழுத்து போய் தின்னு வெளியே வரானுங்க. திரும்ப இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், வெளியே சோறு இல்லாதவங்களாம் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு உள்ளே போய் நல்லா துணுட்டு வெளியே வரான். உடனே கொடுத்துடணும் அவனுங்களுக்கெல்லாம் தண்டனை. உடனே பண்ணணும். பண்ணாதான் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரும். பிடிக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, அவனுங்க திரும்ப வந்துடுறானுங்க. அதே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் காட்டணும். அப்படியே இந்த மாதிரி இவன் பண்ணால் இதனால் இவனுக்கு இந்த தண்டனை காட்டினா தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். நல்லா கொழுத்து போய் தான் இன்னும் வெளியே வரானுங்க. திருந்தெல்லாம் வரல எவனுமே, இன்னும் கொழுத்து போய் தான் வரானுங்க. அதனால் பிடிச்ச உடனே தண்டனை கொடுத்தா தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு வந்து முடிவு கிடைக்கும்.